இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வேற யாரும் இல்லைங்க, இந்த வீடியோவை பார்க்குற நீங்க தான். ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல தான் சில பேர் ஒரு 6500 பேருன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட 400 ரூபா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி அவங்களுக்கு ஒரு 26 லட்சம் லாபத்தை கொடுத்து வெறும் பலூன் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் எதை சொல்றேன்னு உங்களில் சில பேருக்கு புரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி சில பேர் மட்டும்தான் ஏதாவது இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம், ஏதாவது இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன அப்டேட் போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ற வழிகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ பார்க்குற நீங்க ரொம்பவே சிறந்தவங்கன்னு சொல்றேன். சரி விடுங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க, வேற வழி இல்லை, அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 400 ரூபா கட்டி பண்றாங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது அதை பத்திலாம். சரி, அந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு 5 ரிச்சஸ்ட் டெம்பிளை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நான் சொல்ல போற ஒரு டெம்பிளோட நெட்வொர்த்து அதானி நெட்வொர்த்தை விட அதிகமா இருக்குது. அந்த அளவுக்கு ரிச்சஸ்ட் டெம்பிள் நம்ம இந்தியாவில் இருக்கதான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி ரிச்சஸ்ட் டெம்பிளால டூரிஸ்ட் மூலம் நம்ம இந்தியாவுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்குது. ஸோ அந்த கோயில்கள் பத்திலாம், ஸோ இந்தியாவுக்கு லாபம் தரக்கூடிய கோயில்களை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். சரி, அதிகமாக பேசாமல் நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இதில் 5வது இடத்துல இருக்கிறது யாருன்னா, சித்தி விநாயகர் டெம்பிள், மும்பை. இந்த கோயில் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பிரபாதேவிங்கிற பகுதியில் அரபிக்கடலை ஒட்டி அமைந்திருக்குங்க. இந்த கோயில் கிட்டத்தட்ட 220 வருஷத்துக்கு முன்னாடி, அக்யூரேட்டாக சொல்லணும் 1801 லக்ஷ்மண் வித்து அப்புறம் தேவாபாய் பட்டேலுங்கிற மூலமாக இது கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ்லாம் ஆகி இப்போ பயங்கரமான ஆர்கிடெக்சரில் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலை ஸ்ரீ சித்தி விநாயக் கணபதி டெம்பிள் ட்ரஸ்ட் தான் மெயின்டைன் பண்ணி வராங்க. அது மட்டும் இல்லாமல் 1950 பாம்பே பப்ளிக் ட்ரஸ்ட் ஆக்ட் மூலம் இது ரெஜிஸ்டர்ட் ஆயிருக்கு. இது ரெகுலேட் ஆனது பார்த்தீங்கன்னா 1980 ஆக்ட் மூலம் ரெகுலேட் ஆயிருக்கு. சரி, இந்த ஹிஸ்டரியெல்லாம் ஒரு சைடு ஒதுக்கி வச்சுட்டு இந்த கோயிலுக்கு பக்தர்கள் பெர் டேவுக்கு எத்தனை பேர் வராங்கன்னா 30,000 50,000 வரைக்கும் மக்கள் இந்த கோயிலுக்கு விசிட் பண்றாங்க. அதுவே ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் அதுக்கு 1 லட்சத்தை தாண்டுன்னு கூட சொல்றாங்க. அப்ப இவ்வளவு மக்கள் வராங்கன்னா அப்ப எவ்வளவு டொனேஷன் கிடைக்குன்னு பாருங்க. அதை நான் இப்ப அடுத்தது வரேன். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட கடவுள் யாருன்னா விநாயகர் தான். உங்களுக்கு பேரை சொன்ன உடனே தெரிஞ்சிருக்கும். அதுல என்ன ஸ்பெஷல்னா, அந்த விநாயகர் வந்து ஒரே கல்லுல செதுக்கியிருக்காங்க. ஒரே கல்லுல செதுக்கப்பட்ட சிலையால் ஆனதுதான் அந்த விநாயகர். அதுல என்ன சிறப்புனா, அந்த சிலைக்கு மேல இருக்கிற ரூஃப் வந்து ஃபுல்லா கோல்டால ஆனது. இந்த கோயில்ல எவ்வளவு கோல்டு இருக்குன்னா, கிட்டத்தட்ட 160 கிலோ கோல்டு இந்த கோயில்ல இருக்குது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்து, அவர் யாருன்னே தெரியல, கிட்டத்தட்ட 35 கிலோ கோல்டு அந்த கோயிலுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு டொனேஷனா. அவங்க அந்த கோல்டு எடுத்து பிளேட்டிங் பண்ணி கதவா செஞ்சு போட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பர் இயருக்கு இந்த கோயிலுக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு நினைக்கிறீங்க? அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அடுத்தது சொல்றேன். எவ்வளவு வருதுன்னா, கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா, 300 400 கோடி ரூபா பெர் இயருக்கு டொனேஷனா இந்த கோயிலுக்கு கிடைக்குது. இந்த கோயிலோட மொத்த நெட்வொர்த் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1500 கோடி. நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுதான் 1500 கோடியே எவ்வளவு அதிகம். இது வந்து நம்பர் 5ல இருக்கிறதுல நம்பர் 1ஓட மதிப்பை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 4வது இடத்துல இருக்கிறது யாருன்னா, வைஷ்ணோ தேவி டெம்பிள், அதாவது வைஷ்ணவ தேவி கோயில். இந்த கோயில் எங்க இருக்குன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல காத்ராங்கிற பகுதியிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு மலையில, திரிகுடாங்கிற மலைக்கு நடுவுல இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலோட ஹிஸ்டரியை பத்தி பார்த்தோம்னா அது ரொம்பவே பெருசா போகுங்க. அதை பத்தி பேசணும்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, சிவபெருமானோட மனைவி தாட்சாயினிங்கிறவங்க அவங்களோட மண்டை ஓடு விழுந்த இடம் தான் இந்த வைஷ்ணோ தேவி டெம்பிள் சொல்றாங்க. அதாவது அவங்களோட ஒவ்வொரு பாகம் விழுந்த இடம் ஒவ்வொரு புனித தலமா ஆகிச்சு. அதுல இந்த மண்டை ஓடு விழுந்த இடம் இந்த புனித வைஷ்ணோ தேவி டெம்பிள்ங்கிற ஒரு புனித தலமா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த கதையை பத்தி நம்ம பேசணும்னா ரொம்பவே லாங்கா போவோம். நம்ம அடுத்து வேற ஏதாவது இடத்துல பேசலாம். இந்த கோயிலோட சிறப்பு அம்சமே என்னன்னா, பெர் இயருக்கு 8 மில்லியன் பீப்புள் வந்து விசிட் பண்றாங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவிலேயே அதிகமா விசிட் பண்ற கோயில் என்னன்னு கேட்டா திருப்பதி. திருப்பதிக்கு அடுத்தது 2வது இடத்துல இருக்குது இந்த வைஷ்ணவ தேவி கோயில், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான். 80 லட்சம் பேர் இந்த கோயிலுக்கு வந்து போறாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்தோம்னா நவராத்திரி, சிவராத்திரி, தீபாவளி இதெல்லாம் சொல்றாங்க. அந்த டைம்ல எல்லாம் பயங்கர கூட்டம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறாங்களாம். ஆக்சுவலா இது வந்து ஒரு புனித தலமா எல்லாரும் கருதுறாங்க. இந்த கோயில்ல இருக்கிற கோல்டோட மதிப்பு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1800 கிலோகிராம் கோல்டு இருக்குது, 4700 கிலோகிராம் சில்வர் இருக்குது, அதாவது 1.25 டன் கோல்டு இருக்குது.
இந்த கோயிலோட மொத்த நெட்வொர்த் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய். ஸோ 2000 கோடி ரூபாய் நெட்வொர்த் இருக்கிற இந்த கோயில் 4வது இடத்துல இருக்குது. இதுல 3வது இடத்துல இருக்கக்கூடிய கோவில் பார்த்தோம்னா ஷீரடி சாய்பாபா டெம்பிள். நான் சாய்பாபா டெம்பிளை பத்தி சொல்லாத முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்க ஏகப்பட்ட பக்தர்கள் போயிட்டு வராங்கன்னு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே 60,000 80,000 பீப்புள்ஸ் வந்துட்டு போறதா சொல்றாங்க. இந்த கோவில் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலம் ஷீரடிங்கிற ஊர்ல தான் இந்த கோயில் அமைந்திருக்குது. நான் இந்த கோயிலுக்கு வர்றது 60,000 சொல்றது நம்ம இந்தியா மக்கள் மட்டும் இல்ல, உலக ரீதியா வர மக்களோட எண்ணிக்கை கருதுனா ரொம்பவே அதிகமா வருது. பெர் இயருக்கு 20 மில்லியன் பீப்புள்ஸ் வந்துட்டு போறதா சொல்றாங்க இந்த கோயிலுக்கு. இந்த கோயில் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஏர்ன் பண்றாங்கன்னா 50 லட்சம் ரூபாய். அது முன்ன பின்ன இருக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு பெர் இயர் வரக்கூடிய டொனேஷன் பார்த்தோம்னா 500 கோடி ரூபாய் பெர் இயருக்கு இந்த கோயிலுக்கு வருது. இதுல எவ்வளவு கோல்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? 450 கிலோ கோல்டு இருக்குது, 6000 கிலோ சில்வர் இந்த சாய்பாபா டெம்பிள்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட டோட்டல் நெட்வொர்த் பார்த்தோம்னா 2600 கோடி ரூபாய். உங்களுக்கு சாய்பாபா டெம்பிளை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு மனிதரை வந்து கடவுளாக மாறினான்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போகும். ஸோ நம்ம ரிச்சஸ்ட் டெம்பிளை பற்றி பார்க்குறோம். ஸோ ரிச்சஸ்ட் டெம்பிளில் 3வது இடத்துல இந்தியாவில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஷீரடி சாய்பாபா டெம்பிள் தான். அடுத்து 2வது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா திருப்பதி வெங்கடாஜலபதி டெம்பிளுங்க. இதை ஏன் 2வது இடத்துல சொல்கிறேன்னு நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன், உங்களுக்கே புரியும். இந்த கோயிலுக்கு ஒரு நாளைக்கு 50,000 1 லட்சம் வரைக்கும் மக்கள் வந்து விசிட் பண்றாங்க. ஃபெஸ்டிவல் டைம்லாம் அது 5 லட்சத்தை தாண்டி போகுதுங்க. முக்கியமாக வைகுந்த ஏகாதசி, பிரம்மோத்சவம் போன்ற நேரத்துலலாம் வந்து நிறைய மக்கள் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி விசிட் பண்ணுறாங்க. இந்த கோயில் யார் கண்ட்ரோலில் இருக்குதுன்னா திருப்பதி தேவஸ்தானம் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ்லேருந்து 36 மணி நேரம் வரைக்கும் கூட மக்கள் வெயிட் பண்ணி திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்த்துட்டு போகிறாங்க. இந்த கோயிலை பற்றி படிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சச்சின் டெண்டுல்கர் வந்து பெர் இயருக்கு 1300 கோடி சம்பாதிக்கிறாராம். அதே மாதிரி விராட் கோலி வந்து பெர் இயருக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறாராம். நம்மளோட வெங்கடாஜலபதி பெர் இயருக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1500 கோடி சம்பாதிக்கிறாராம். இவங்க 2 பேரோட அதிக சம்பளம் வாங்குறது யாருன்னு பார்த்தா திருப்பதி வெங்கடாஜலபதி தான். இந்த கோயிலுக்கு சொந்தமான இடங்களை பற்றி நம்ம பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பாக இருக்குங்க. ஒன்னா இந்த கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் எல்லாம் சொல்றாங்க. 6000 ஏக்கர் ஃபாரஸ்ட் ஏரியா, வெளியில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா 7636 ஏக்கர், 1226 ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்டு, 6409 ஏக்கர் நான் அக்ரிகல்ச்சர் லேண்டு. இது மட்டும் இல்லாம லட்டு மூலம் பெர் இயருக்கு 500 கோடி ரூபாய் கிடைக்குது. இது வரைக்கும் 52 டன் கோல்டு வந்து ரிசீவ் ஆயிருக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு. அதே மாதிரி 11,000 கிலோ கோல்டு வந்து வேரியஸ் பேங்க்ல தனித்தனியா சேவ் பண்ணி வச்சிருக்காங்களா இந்த கோயிலோட பேர்ல. அது மட்டும் இல்லாம இந்த கோயில் பேர்ல இருக்கிற 97 மண்டபத்திலேருந்து 1021 கோடி பெர் இயருக்கு டொனேஷனா கிடைக்குதுங்களாம். இதெல்லாம் விட இது டோட்டல் நெட்வொர்த் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடியிலேருந்து 3 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. 3 லட்சம் கோடி ரூபாய் திருப்பதி வெங்கடாஜலபதியோட நெட்வொர்த்னு சொல்றாங்க. சில பேர் 50,000 கோடின்னு சொல்றாங்க, 1 லட்சம் கோடின்னு சொல்றாங்க, 3 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. இதுல அபிஷியலா எதுவும் வெளில வரல, ஏன்னா அபிஷியலா தெரியாதுல்ல நமக்கு. சில டேட்டா படி 3 லட்சம் கோடி ரூபான்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா நம்பர் 1 எது வரும்னா திருப்பதி வெங்கடாஜலபதி தான் வரும். இருந்தாலும் இதை ஏன் நம்பர் 2ல வச்சிருக்காங்கன்னு நான் லேட்டரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது யாருன்னா பத்மநாப சுவாமி டெம்பிள், திருவனந்தபுரம், கேரளா. இந்த கோயிலோட கடவுள் யாருன்னு பார்த்தோம்னா லார்டு விஷ்ணு தாங்க. இந்த கோயில்ல விஷ்ணு வந்து அனந்த சயனம்ங்கிற அவதாரத்துல இருக்கிறாருங்க. அதனாலதான் இந்த ஊருக்கே பேர் வந்து திரு அனந்தபுரம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 108 திவ்ய தேசங்கள் எனப்படும் புனித வழிபாட்டு இடத்துல இதுவும் ஒன்றாக கருதப்படுதுங்க. இந்த கோயிலோட ஹிஸ்டரி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டிலேருந்து கோயில் இருக்கப்படுதுன்னு சில குறிப்புகள் சொன்னாலும் ஃபர்ஸ்ட் சேரமான் பெருமான் தான் இந்த கோயிலை புதுப்பிக்கிறாருங்க. இந்த கோயில் 900 வருஷத்துக்கு முன்னாடி புதுப்பிக்கப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 1686ல தீப்பிடித்து அழிஞ்சே போயிடுச்சு இந்த கோயில். அதுக்கப்புறம் திருவிதாங்கூர் அரசோட மன்னரான மார்த்தாண்டவர்மனோட பெரும் முயற்சியால 1729ல இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த கோயில் இயங்கி வருது. இந்த கோயில்ல விஷ்ணு வந்து 3 நிலைகளிலும் இருக்காருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி விஷ்ணுவோட முகத்தை தவிர மற்ற எல்லா இடமும் தங்கத்தால் நிரப்பப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப பார்த்த கோயிலெல்லாம் விட இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த கோயில் வந்து டிராவிடியன் ஸ்டைல்ல கட்டப்பட்டிருக்கு. அதாவது நம்பூரெல்லாம் கோயில்கள்லாம் இருக்குல்ல கோபுரம் வச்சு, அந்த மாதிரி ஸ்டைல்ல கட்டப்பட்ட ரிச்சஸ்ட் டெம்பிள் இன் இந்தியா.
இந்த கோயில் ஏன் ரிச்சஸ்ட் டெம்பிள்னு கருதப்படுதுன்னா 17ஆம் நூற்றாண்டிலே உமையம்ம ராணிங்கிறவங்க திருடர்களுக்கு பயந்து ஒரு 6 வால்ட்டை இந்த கோயிலில் ரெடி பண்ணி ஒரு 6 பாதாளமே ரெடி பண்ணி நிறைய தங்க நகைகளும் வைரங்கள் வைடூரியங்கள் ஜெம்ஸு அந்த காலத்தில் இந்த கற்கள் சிலைகள் எல்லாத்தையும் இந்த கோயிலுக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதை 2011 கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம இந்தியாவில். 2011 இந்த வால்ட்டை பற்றி தெரிஞ்சு இந்த 6 வால்ட்டையும் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் 4 தான் ஓப்பன் பண்ணாங்க, மீதி 2 ஓப்பன் பண்ணல. அது வந்து இந்துவோட இதுக்கு கெட்டது அப்படின்னு அந்த ஊரில் ஒத்துக்கல அவங்க. அதனால இந்த 4 மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்ததில்ல எண்ணற்ற வைரங்கள், தங்க நகைகள், தங்க ஆபரணங்கள், கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நகைகள், ஏகப்பட்ட நகைகள். அதை கணக்கு பண்ணி சொல்லலாம், வாயில சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நகைகள் கிடைச்சிருக்கு. அதோட மொத்த மதிப்பு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய். அப்பனா எவ்வளவு தங்க நகைகளும் ஆபரணங்களும் இருந்திருக்குன்னு பாருங்க. தங்கம் மட்டும் கிடையாது, வைரம் இருந்திருக்கு, அந்த மாணிக்கம், அந்த மரகதம், அந்த காலத்தில் இருக்க ஜெம்ஸ்ல இருக்கிற கலர் கற்கள், மரகத கற்கள், அதெல்லாம் சொல்றேன், எல்லாமே அந்த பாதாளத்தில் இருந்ததா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த கோயிலை நம்பர் 1 ரிச்சஸ்ட் டெம்பிள் இன் இந்தியா மட்டும் இல்லை, நம்பர் 1 ரிச்சஸ்ட் இன் தி வேர்ல்டுன்னு கூட கருதுறாங்க. திருப்பதி இதை விட அதிகமான நெட்வொர்த் வச்சிருக்கதா சொன்னாலும் அதோட உண்மையான நெட்வொர்த் என்னன்னு தெரியல. 2.5 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க, 3 லட்சம் கோடி, சில இதில் 50,000 கோடின்னு சொல்கிறாங்க. ஸோ உனக்கு ஒழுங்கான நெட்வொர்த்தோட இது தெரிலங்கிறதுனால நம்பர் 1 டெம்பிள் இந்த இந்தியா ஆர் வேர்ல்டுன்னு சொல்லலாம் பத்மநாப சுவாமி டெம்பிளை தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபா டோட்டல் நெட்வொர்த்தாக இருக்குது. அது போக இன்னும் ஒரு 2 வால்ட் இருக்குது, அதை ஓப்பன் பண்ண எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால தான் இந்த பத்மநாப சுவாமி டெம்பிள் தான் வந்து ரிச்சஸ்ட் டெம்பிள் இன் இந்தியா. சரி, ஓகே, எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. கிட்டத்தட்ட இந்த 5 கோயிலையும் சேர்த்தா இந்தியாவுக்கு ஃப்ரீயாக சோறு போடலாம் போல, அவ்வளவு சொத்துக்களை வச்சிருக்காங்க இந்த 5 டெம்பிள் மட்டும். இந்த 5 டெம்பிளோட நெட்வொர்க் மொத்தமாக நம்ம கால்குலேட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 லட்சம் கோடி கிட்ட வருமோ. அம்பானி சொத்து மதிப்பு கிட்ட போயிடும் போல. அம்பானி சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடி, அதுக்கிட்டே நெருங்கிடும் போல இந்த 5 லட்சம், இந்த 5 கோயிலும். சரி, ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம்